ஐக்கிய மக்கள் சக்தியின் வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகரா பிரதேச சபை அலுவலகத்திலேயே சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் அரசியல் பரப்பில் பேசுபொருளாகியுள்ளது. மோட்டார் சைக்கிளில் வந்த இரு துப்பாக்கிதாரிகள் இந்த தாக்குதலை நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். இந்நிலையில் லசந்த விக்ரமசேகராவின் பாதாள உலக தொடர்புகள் குறித்த தகவல்கள் தற்போது மீண்டும் வெளிச்சத்திற்கு வந்துள்ளன. தேசிய மக்கள் சக்தியின் பிரதேச சபை உறுப்பினர் சட்டத்தரணி தாரக நாணயக்காரவை கொலை செய்வதாக மிரட்டியதாக கூறப்படும் வழக்கில் அண்மையில் நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறியதற்காக அவருக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டது. பாதிக்கப்பட்டவர்கள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் லசந்த விக்ரமசேகரா மீது இந்த வழக்கு தொடரப்பட்டது. வெலிகம பிரதேச தலைவர் பதவிக்கு போட்டியிடுவதற்கு முன்பு இருந்தே அவருக்கு பாதாள உலக ஆர்வலர்களுடன் தொடர்புகள் இருந்ததாகவும் தேர்தல் காலத்தில் அவர் மிதிகம லசா என்ற புனைப்பெயரில் அறியப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. லசந்த விக்ரமசேகரா ஹரக்கட்டா என்றும் அழைக்கப்படும் நதுன் சிந்தகா என்ற ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியுடன் நெருங்கிய தொடர்புகளை கொண்டிருந்த ஒரு நபர் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாட்டில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச் செயல்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாகவும் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஏராளமான குற்றங்களுக்காக அவர் பல சந்தர்ப்பங்களில் காவல்துறை தடுப்பு காவலில் இருந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இவர் 2018 உள்ளூராட்சி தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பாகவும் 2025 உள்ளூராட்சி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாகவும் போட்டியிட்டுள்ளார்.